சரி, ஓகே விடுங்க. ஸோ நான் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வந்து 5 வருஷம் படித்தேன். ஸோ இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் உண்டு. ஸோ அந்த 5 வருஷம் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுருந்தேன் நாங்கள். ஸோ மணக்குள விநாயகர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பிடெக் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது வருஷத்தில் ட்ராப் அவுட் ஆகிட்டேன். ஆனால் வந்து எஃப்ஹெச்எம் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, நான் இன்ஜினியரிங் மணக்குள விநாயகரில் இன்ஜினியரிங் படிக்க பார்த்து வந்து எஃப்ஹெச்எம்லேருந்து வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் பெக்கில் வந்து ஒரு இப்போது பிடியு முன்னாடி நான் படிப்பது பெக்காக இருந்தது. பெக்கில் வந்து ஒரு ஒர்க் ஷாப் நடத்திருந்தாங்க. மிஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ அந்த மாதிரி ஒர்க் ஷாப் நடத்திருந்தாங்க. இன்ட்ரடக்ஷன் டு மிஷின் லேர்னிங் அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப் நடத்திருந்தாங்க பெக்கில். ஸோ அது வழியாக தான் வந்து எஃப்ஹெச்எம்னு ஒரு நான் வந்து மணக்குள விநாயகர்லேருந்து காலேஜ் லீவ் போட்டு வந்து பர்மிஷன் கேட்டப்போ, ஆனால் ஓடி தரல எனக்கு. சரி, நான் காலேஜுக்கே வரல அன்றைக்கின்னு சொல்லிட்டு லீவ் போட்டு வந்து பெக்குக்கு வந்திருந்தேன். ஸோ பெக்கில் தான் வந்து அப்போ தான் வந்து எஃப்ஹெச்எம்னு ஒரு ஏதோ ஒர்க் ஷாப் நடக்குன்னு தான் தெரியும். எஃப்ஹெச்எம் நடக்குன்னு தெரியல. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து எஃப்ஹெச்எம்ன்ற ஒரு இது தெரியும். அப்போ தான் வந்து கமல்லாம் மீட் பண்ணுறேன். கமல், ராகுல், அதுக்கப்புறம் கணேஷ். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒர்க் ஷாப் வந்து முன்னாடி செல்வான்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் தான் வந்து மிஷின் லேர்னிங் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் தான் வந்து மிஷின் லேர்னிங் கிளாஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பைத்தானை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங் பற்றி கிளாஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கணேஷ், காஸ்மோ கணேஷ், அதுக்கப்புறம் வந்து கமல் வந்து கீழே இருக்கிறவங்க ஆடியன்ஸ்க்கு வந்து உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணிருந்தாங்க. எப்படி லினக்ஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு டவுட் இருந்தது. ஸோ பைத்தானில் அந்த டைமில் ஒரு டவுட் இருந்தது. அப்போ தான் வந்து லஞ்ச் பிரேக் அப்போ வந்து நான் அவங்கள்ட்ட போய் கேட்குறேன். கமல்கிட்ட தான் சொல்கிறேன், இந்த மாதிரி பைத்தானில் வந்து இந்த மாதிரி எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி எப்படி பண்ணுறது. அப்போ தான் வந்து டக்குன்னு வந்து கமல் வந்து ஒரு சின்ன துண்டு பேப்பர் அட்ரஸ் எழுதி, இந்த மாதிரி வீக்லி செஷன் இங்கே வரோம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் உடனே வரல. இந்த மாதிரி ஃப்ரீயாக நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம், இந்த மாதிரி இதான் அட்ரஸ்ஸு, ஃப்ரீயாக சண்டே கிளாஸ் எடுப்போம், இந்த டைமுக்கு வந்தோன்னா வந்து கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி தந்தார். ஸோ இதான் எஃப்ஹெச்எம் அப்படின்னு எழுதி தந்தார். ஸோ அப்போதான் வந்து கமல் வந்து எனக்கு அப்படி தான் இன்ட்ரடியூஸ் ஆனார். ஸோ அப்போ தான் வந்து மைத்ரேன்னு ஒரு இடம், பழைய இப்போ இருக்கிற அந்த இதில் பழைய லெனின் ஸ்ட்ரீட்டில் பக்கத்து ஸ்ட்ரீட்டில். ஸோ ஒரு இடத்துக்கு வந்து உடனே வரல. நான் என்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் மறந்துட்டேன் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2 வாரம் போனதுக்கப்புறம் தான் ரொம்ப போர் அடிக்குது சண்டே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து, இந்த மாதிரி கமல்ன்ற ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாரு, சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து அப்போதான் ஃபர்ஸ்ட் வந்து கமல் வந்து அந்த டைம்ல வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருந்தாரு. கேம் டெவலப்மெண்ட் வந்து கோடாட்ல எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, கோடாட் சர்ச் கேம் இன்ஜின் தானே. ஸோ கேம் இன்ஜின்ல வந்து எப்படி கேம் டெவலப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் கமல் எடுத்திருந்தா. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போறேன் அந்த இடத்துல வந்து. ஸோ யார் இருந்தாங்கன்னா காஸ்மோ கணேஷ், கமல், மணிராஜ், பிரசனா, அதுக்கப்புறம் சரத்னு ஒருத்தர் இருந்தாங்க. இவங்க 4-5 பேர் இருந்தாங்க. நான் மட்டும் தான் புது ஆள் அங்கே போனது. நானும் வந்து நிறைய பேர் வருவாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு நானும் போய் உட்காடுறேன். நான் மட்டும் தான் புது ஆளாக உட்காந்துக்கிறேன். எல்லாரும் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஆள் தான் வந்து உட்காந்துருந்தாங்க. ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் எஃப்ஹெச்எம்மோட தொடர்பு. ஸோ எப்படி எஃப்ஹெச்எம் தெரிய வந்ததுண்டு. ஸோ அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கமல் நிறைய இந்த மாதிரி ஒர்க் ஷாப் நடக்குதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி வந்து இந்த மாதிரி கிளாஸ் நடக்குது அடுத்த வாரம் இந்த வாரம் அப்படின்ட்டு. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து ரெகுலராக வரலன்னா ஒரு கிளாஸுக்கு ஒரு கிளாஸ். அதுக்கப்புறம் அந்த டைம்க்கு வந்து பெட்டிட்டில் வந்து எஸ்எஃப்டி நடந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்தா வந்து நிறைய பேர். ஸோ அப்போ வந்து நான் ஒரு ஆடியன்ஸாக தான் போனேன், அது வாலண்டியர்லாம் போகல. ஸோ ஒரு ஆடியன்ஸாக இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ற பார்த்தா வந்து நிறையா ரெஃபர்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்து வாலண்டியர் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி தான் வந்து எஃப்ஹெச்எம் இன்ஜினியரிங் காலேஜில் படிப்பா அப்படி தான் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ட்ராப் அவுட் ஆகிட்டேன் இன்ஜினியரிங்லேருந்து.
ஸோ அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வெட்டியாக தான் ட்ராப் அவுட் ஆகிட்டு வீட்டில் வெட்டியாக தான் இருந்தேன் கொஞ்சம் மாதம். ஸோ அதுக்கப்புறம் தான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வந்து திருப்பி ஸோ யூஜி படிக்கலாம் திருப்பி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் திருப்பி அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் ஸோ அந்த ஸோ வீட்டில் வெட்டியாக இருந்த டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எஃபர்ட்ஸ் ஆக்டிவாக ஆனது. ஸோ வீட்டில் இல்லாமல் சரி அங்கே போயிட்டு ஏதாவது கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆக்டிவாக வர ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சரி கமல் பிரசனாலாம் வந்து நிறைய விஷயம் சொல்லிட்டுப்பாங்க. இந்த மாதிரி கிளக்கு இந்த மாதிரி விஷயம் வந்து இந்த பிரசனா வந்து சீனியர் யூனிவர்சிட்டியில் இல்லை நான் ஜாயின் பண்ணப்போ அவர் பாஸ் அவுட் ஆகிட்டாரு. ஸோ ஆனால் பிரசனா மீட் பண்ணப்போ சொல்லுவார், நான் யூனிவர்சிட்டியில் இருக்க பார்த்து வந்து இந்த மாதிரி ஒரு கிளக் இருந்தது, யூனிவர்சிட்டியில் நாங்கள் படிக்க பார்த்து ஒரு கிளக்கு ஃபார்ம் பண்ணோம், லினக்ஸ் யூசர் FSUGPU அப்படின்னு பேர் வச்சோம். ஃப்ரீ சாஃப்ட்வேர் யூசர்ஸ் குரூப் புதுச்சேரி யூனிவர்சிட்டி. அவ்வளோ ஃப்ரீ சாஃப்ட்வேர் யூசர் குரூப் புதுச்சேரி அப்படின்னு வந்து ஒரு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்ல பார்த்தா வந்து சரி 2 நிமிஷம். ஸோ அப்படிதான் வந்து சரி நாம் இருக்கிற டைமில் வந்து திருப்பி ஏதாவது கிளக்கு இந்த மாதிரி விஷயத்த வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக வந்து ஸோ அந்த பாஸ்ட் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் யூஸ்வலாக வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சொல்கிறது என்னன்னா ஸோ அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் தான். ஸோ இந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு இருக்குல்ல, ஸோ அதுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஏன்னா வந்து யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க எல்லாரும் வந்து பாண்டிச்சேரியில் இருக்க மாட்டாங்க, வேறு வேறு ஸ்டேட்லேருந்து எல்லாரும் வேறு வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க இல்லையா, வேறு வேறு ஸ்டேட்டு, வேறு வேறு ரீஜன், வேறு வேறு லாங்குவேஜ், வேறு வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வர பார்த்து வந்து அவங்களோட எக்ஸ்போஜர் அவங்களோட தாட் ப்ராசஸ்லாம் வேறு மாரி இருக்கும் இல்லையா. நம்ம வந்து ஒரு மாதிரி குரூம் ஆகிருப்போம் பாண்டிச்சேரியில், தமிழ்நாட்டில் அதுமாதிரி வேறு கேரளாலேருந்து வரவங்க வந்து அவங்களோட ஐடியாலஜி அவங்களோட யோசனை வந்து வேறு மாரி இருக்கும். ஸோ அப்படி இருக்க பார்த்து வந்து ஸோ ஐடியாலஜி வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஐடியாலஜி இந்த மாதிரி கிளக் ஐடியாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியும் வந்து இந்த மாதிரி ஒரு கிளப் ஃபார்ம் பண்ணி ஒரு கைட்லைன்ஸோ இல்லை ஒரு கைடோ இல்லை எப்படி பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக வந்து எங்கேயோ வந்து ஒரு புக் டைட்டில் பார்த்தேன். ஸோ ஆல் வி ஹேவ் இஸ் தி ஹிஸ்ட்ரி. ஸோ ஆல் வி லெஃப்ட் இஸ் லைக் நம்ம வரலாறு மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது, நம்ம கையில் வந்து வேறு எதுவும் இல்லை. ஸோ ஆனால் வரலாற்றில் பார்ப்போம் இந்த மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் வந்து எந்த கிளக்கும் இருந்த மாதிரி தெரியல. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் அப்போ வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலாக ஆக்டிவாக இருக்கிற யூனிவர்சிட்டி, நிறைய ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது, நிறைய ப்ரொட்டஸ்ட் நடக்கும், ஸ்ட்ரைக்கு, நிறைய பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் வந்து இந்த கிளக்குன்ற ஒரு விஷயம் தன்மை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் அந்த 5 வருஷம் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ அந்த 5 வருஷம் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு அப்புறம் தான் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸு இந்த ஒர்க் ரிப்போர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ண வந்து ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த எக்ஸ்ப்ளோரேஷனில் சீனியர்கிட்ட போய் பேசணும். ஸோ அதுக்கப்புறம் தான் சரி புதுசாக ஒரு பேர் வைப்போம். ஸோ சின்ஸ் இதுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் தன்மை இருக்கு இல்லையா, இது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டின்னு சரி வெறும் கிளக்குன்னு வைக்கலாம்னா வேறு ஏதாவது பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மைக்கில் உட்காந்து தான் பேசிட்டுக்கிறோம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து சோஷியல் அண்ட் ஓப்பன் HM மாரி சோஷியல் அண்ட் ஓப்பன் டெக்னாலஜி மூவ்மெண்ட் அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு வைக்கலாம் தான் அப்படின்னு அதான் ஃபர்ஸ்ட் பேர் SOTM அதான் ஃபர்ஸ்ட் பேர். ஸோ அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்லாம் போய் பேசுகிறோம், இந்த மாதிரி HOD-லாம் பேசுகிறோம், இந்த மாதிரி ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ என்ன மூமெண்ட்டுன்னு இருக்கு, மூமெண்ட்லாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, யூனிவர்சிட்டிக்குள்ளே ரெஜிஸ்டர்லாம் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லு. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு ஐடியா எதுக்கு இருந்ததுன்னா வந்து யூஸ்வலாக ஆர்கனைசேஷன் வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனா ரெஜிஸ்டர் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனால் வந்து ஸோ ரெஜிஸ்டர் பண்ணால் என்ன ஒரு பெனிஃபிட்னு யோசிச்சதுன்னா வந்து ஸோ நம்ம வந்து டெக்னிக்கல் செஷன்லாம் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து பவர் சப்ளை, லேப்டாப்லாம் வச்சுட்டு உட்காரு பவர் வேணும். ஸோ சும்மா லான்ல உட்காந்து கிளாஸ் எடுக்கலாம். ஸோ ஆனால் வந்து சப்போஸ் லேப்டாப்லாம் யூஸ் பண்ணால் பவர் வேணும். ஸோ அதுக்கு ஏதாவது ரூம் வேணும், பவர் சப்ளை வேணும், போர்டு இந்த மாதிரி பிபிடி போடுறதுக்கு அந்த மாதிரி வேணும். ஸோ அப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணால் இந்த மாதிரி ரூம் யூனிவர்சிட்டிலேருந்து ரூம்லாம் தருவாங்க. ஸோ அது பிரச்சனை இருக்கான்னு தான் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்து அப்போ வந்து மூமெண்ட்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க.
சரி மூமெண்ட் தானே பிரச்சனை, சரி எஸ்ஓடிசி பதில் எஸ்ஓடிசின்னு வச்சுக்கலாம், மூமெண்ட் எடுத்து கம்யூனிட்டின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி திருப்பி வந்து போனோம். இன்னும் சோசியல் அப்படிலாம் இருக்கு, இன்னும் சோசியலிசம் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி போடாரே நாங்க ரெஜிஸ்டரே பண்ணல, எங்களுக்கு தேவையே இல்லை, நாங்களே நடத்திக்கிறோம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சது. ஸோ அப்படிதான் எஸ்ஓடிசின்ற ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ரைட் டு மீம் செஷன் நடத்தினது. ஸோ அதுக்கப்புறம் ஆனியா சொன்ன மாரி வந்து கோவிட் டைமில் வந்து யூனிவர்சிட்டி கம்ப்ளீட்டாக மூட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் மாதம் கழிச்சு வந்து ஆன்லைனில் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. சரி எஸ்ஓடிஸ்லேயே வந்து நம்ம ஏன் ஆன்லைனில் செஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து நிறைய ஸ்டடி சர்க்கிள் கிரியேட் பண்ணி, ஸோ அதில் ஒரு இப்போது பைத்தான் வெப் டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்டடி சர்க்கிள், உனக்கு ஏஐ கற்றுக்கணுமா, டேட்டா சயின்ஸ் கற்றுக்கணுமா அதுக்குன்னு ஒரு ஸ்டடி சர்க்கிள், ஜாவா கற்றுக்கணுமா அதுக்குன்னு ஒரு ஸ்டடி சர்க்கிள், அதுமாதிரி நிறையா ஸ்டடி சர்க்கிளாக பிரிச்சுட்டு யார் யாருக்குலாம் எதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து அந்த ஸ்டடி சர்க்கிளை ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பேரலாக நடக்கும். ஒரு ஸ்டடி சர்க்கிளும் வந்து தன்னைத்தானே அவங்களுக்கேண்டு ஒரு டைம் வச்சு அது பாட்டு ரன் ஆகிட்டு இருக்கும். அதுமாரி வெளிலேருந்து ஸோ தாமோதரன்லாம் வந்து ஜாங்கோ கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு, சாரி ஜாவா கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அது மாதிரி அருணேன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து ஏஐ டேட்டா சயின்ஸ் அந்த கிளாஸ் எடுத்துட்டு இருந்தார், ஆன்லைன்ல மென்டார் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கின் ஹாரிஸ்னு ஒரு பையன் தான் வந்து ஜாங்கோ அந்த மாதிரி பேரலாம் நிறைய செஷன் போயிட்டு இருந்து டைம் இருந்துச்சு. ஸோ அதான் ஸோ எஸ்ஓடிசி எப்படி இருக்கணும் அப்படின்ற ஐடியா அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து சரி பொலிட்டிக்கலாக கேம்பஸில் இருக்குது, நம்ம ஐடியாஸ் வந்து நாம் பேசாமல் மற்ற ஆர்கனைசேஷன் பேச வைக்கலாம், ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் நிறைய இருக்குது பேச வைக்கலாமா, ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரலாமா எஸ்ஓடிசியில் அப்படின்னு அதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணது. வேறு வேறு ஆர்கனைசேஷன்லும் எஸ்ஓடிசி இருக்கும், கமிட்டி இருக்கும், ஆனால் அந்த கமிட்டிக்குள்ளே வேறு வேறு ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷனும் வந்து ஒரு மெம்பராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம ஓரளவுக்கு நம்ம பேசுகிற நம்ம சொல்கிற விஷயம் வந்து மற்ற ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் பரவும், இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கமிட்டியில் கொஞ்சம் வைரலாக பரவ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபார்மேட்டும் ட்ரை பண்ணுது. ஸோ அதான் அந்த 5 வருஷத்தோட எக்ஸ்ப்ளோரேஷனு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அந்த மண்ணுக்கேற்ற அந்த ஐடியாலஜின்னு சொல்லுவோம் இல்லையா, மண்ணுக்கேற்ற மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கான ஒரு தன்மை எப்படி அந்த ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் வந்து 5 வருஷம் எக்ஸ்ப்ளோரேஷன். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபஸ்ட்டு யூனிட் கான்ஃபரன்ஸ் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தது. ஸோ அதான் ஸோ அவங்க தான் ஆனியா தான் பிரசிடென்ட்டு. ஸோ ஆனிஷா பிரசிடென்ட், ஸ்ரீதர் வந்து செக்ரட்டரி. ஸோ இப்போ இருக்கிற பரமா வந்து ட்ரெஷரர்.